அன்பிற்கினியவர்களே, இன்றைக்கு மறுபடியும் அறிவியல் ஆன்மீகத்தினுடைய முதல் நிலையில் உங்களுக்கு நீங்களே தன்முனைப்பாக பயிற்சி எடுத்துக்கொள்ளக்கூடிய முறைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அதில் நான் முதலிலே சொன்னது, ஒவ்வொரு நொடியிலும் மாற்றங்கள் நடைபெறுகின்றன. அந்த மாற்றங்களை நீங்கள் சுயவியல் முறையில், உங்களுடைய தனித்துவ முறையில், உங்களுடைய இண்டிவிஜுவாலிட்டி, பர்சனாலிட்டி ஆகியவற்றின் அடிப்படையில் தான் நீங்கள் உணர முடியும். இந்த மாற்றங்களை ஏன் உணர வேண்டும் என்று நான் கூறுகின்றேன் என்றால், நமக்கு ஏற்கனவே முதலில் மாற்றங்கள் தான் நிரந்தரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கீதையில் அதை கம்யூனிஸ்ட் அப்புறம் ஃபாலோ பண்ணிட்டாங்க. அந்த மாற்றங்களை எந்த நொடியில் நாம் உணரத் தொடங்குகிறோமோ அப்பொழுதுதான் உங்களுக்கு அந்த மாற்றங்களுக்கு தகுந்தபடி இயங்குவதும், மாற்றங்களை நமக்குள் ஒத்துக்கொள்ளுவதும், மாற்றங்களின் மீது தவறில்லாத பிழையில்லாத கருத்தை கொள்வதும் உருவாகும். இதை ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு தான் மறுபடியும் நான் சொல்லுகின்றேன். உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உயிரினங்களும், இன்க்ளூடிங் மரம், செடி, கொடி அப்படி வச்சுங்க, இங்கு இருக்கிற ஆப்பிள் பழத்தின் விதையை அமெரிக்காவில் கொண்டு விதைத்தால் அந்த ஆப்பிள் மட்டும்தான் வரும் என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும். அதற்கு மேல் அதுக்கு விரிவாக்கமே இல்லை. ஆனால் நாம் செய்யக்கூடிய ஹைபிரிட்ஸ் என்றக்கூடிய மரம், செடி, கொடிகளின் மரபணு மாற்றத்தின் மூலம் இன்றைக்கு சாதாரண மிளகாய் குடமிளகாய் ஆயிடுச்சு. இப்படி வச்சுங்க. நம்ம எல்லாம் உங்களுக்கு தெரியும். வாழைப்பழம் இன்றைக்கி எத்தனை ஆயிருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. பட் அதை நான் சொல்ல வரவில்லை. அதுவும் மனிதன் போய் செயற்கையாக பண்ணிய விஷயம். ஏன்னா நீங்கள் சுயத்தை உங்களுக்கு உணரவில்லை என்றால், நீங்கள் யார் என்று உணரவில்லை என்றால், நான் சொல்ல வர்றது இப்போ பின்னால் நான் அதை சொல்ல வர்றேன். நீங்கள் யார் என்பதை 2 முறையில் உணராமல் நீங்கள் உண்மையான ஆன்மீகத்திற்கு நுழைவது என்பது மாபெரும் கொடுமையாகும். அந்த இளமையிலே நான் அதாகிறேன், சாமியார் ஆகிறேன், நான் பிரம்மச்சாரி ஆகிறேன் அப்படின்ற விஷயத்துக்குள்ளே நான் வரலை. அப்படின்னா பிறந்த குழந்தையை இந்த இயற்கை அல்லது இறைவன் எப்படினாலும் பேர் வச்சுக்கோங்க, பிறந்த அன்னைக்கே ஞானி ஆக்கிருக்க வேண்டியதானே. அது நடப்பதல்ல, நடந்ததல்ல, நடக்க போகிறதுமல்ல. யாருக்காவது ஒருவருக்கு நடந்ததை கேட்டு பிரமிப்பாகவே வாழ்வது மட்டும்தான் நம் வாழ்வாக இருக்கிறது ஒழிய, நாம் பிரமிப்புக்குள்ள அந்த விஷயங்களை உணர துடிப்பதில்லை. அதுலேயும் ஏதாச்சும் ஒரு சேல்ஸ் கமர்ஷியல் பண்ணிடுறோம். அந்த சாமியாரை பார்த்தா அவர் நினச்சா, இப்போ தமிழ்நாட்டிலேயே இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சில சாமியார்களை பார்த்துட்டு அவங்களுக்கு டிவோட்டியாக இருக்கவங்கெல்லாம் பேட்டி கொடுக்குறாங்க. சாமிக்கு தெரியும் என்ன நடத்தணும்னு பாருங்கள். அதைத்தான் நான் போன எபிசோடில் சொன்னேன். நீங்களே எல்லாமே இருக்குது உங்களுக்கு, இன்க்ளூடிங் சொல்கிறீங்க. எம்ஆருக்கு கூட மென்டலி ரிட்டார்ட்லாம் இருக்குது. அவங்க மனச்சிதைவில் இருக்காங்க அல்லது மனக்குழப்பத்தில் இருக்காங்க. ஒரு சராசரி மனிதன், நீங்கள் 100க்கு 100 வேணாம், ஒரு 50லிருந்து 75% மக்களாகிய நீங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும், கொஞ்சம் எளிமையாக சொல்லலாம், உங்களுக்குள்ளே ஒரு திருவள்ளுவன் இருக்கிறான், உங்களுக்குள்ளே ஒரு சித்தர் இருக்கிறார்,
உங்களுக்குள்ளே ஐன்ஸ்டீன் இருக்கிறார், உங்களுக்குள்ளே இவர் இருக்கிறார், ஒவ்வொரு உணவு சார்லஸ் பெப்பே இருக்கிறார், உங்களுக்குள்ளே ஒரு இலான் மஸ்க்கு கிடைச்ச ஏஐயை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு விஞ்ஞானி இருக்கிறார், உங்களுக்குள்ளே 64 கலைகளில் மியூசிக்கை ஏற்படுத்திய எல்லா தியாகரே கீர்த்தனையை கண்டுபிடித்த அத்தனை பேரும் இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் ஒத்துக்கொண்டால்தான் நான் எந்த அளவுக்கு இந்த பூமியில் வாழும்போதே அவைகளையெல்லாம் எடுக்க முடியும், எண்ணிலிருந்து எடுக்க முடியும், உள்ளே இருந்து எடுக்க முடியும். உள்ளே என்பதற்கு ஒரு விளக்கம் சொல்கிறேன். உள்ளே என்றால் என்ன? ஒவ்வொருத்தரும் ஒரு கதை விட்டுக்கிட்டு இருக்காங்க, நமக்கு வேணாம். உள்ளே என்பது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய 37 ட்ரில்லியன் செல்கள். அதை கொஞ்சம் கூட சொல்கிறாங்க, குறை சொல்கிறாங்க. பட் பிரெயினில் மேக்சிமம் 10,000 கோடி நியூரான்கள் தான் இருக்கின்றது. இப்போ 8,600 கோடின்னு சொல்கிறாங்க. அது கொஞ்சம் முந்தி பிந்தி இருக்கும். பட் மினிமம் பார்த்திங்கன்னா பல கோடி நியூரான்கள் இருக்கின்றன. அந்த ஒவ்வொரு நியூரானும் ஒரு 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 தனிப்பட்ட சூப்பர் கம்ப்யூட்டர். புரிஞ்சுக்கோங்க. அந்த ஒவ்வொரு நியூரான்களையும் நீங்கள் ஃபிசிக்கலாக பார்க்கும்போது நியூக்ளியஸ் இருக்கும், மைட்டோகாண்ட்ரியா இருக்கும், நியூட்ரான் இருக்கும், புரோட்டான் இருக்கும், எலக்ட்ரான் இருக்கும், அதனுடைய கருவிகளாக டென்ட்ரைட்ஸ் இருக்கும், எல்லாம் ஆக்சான் இருக்கும், டெர்மினல்ஸ் ஆக்சான் டெர்மினல்ஸ் எல்லாமே அதில் இருக்கும். பட் வித்தின் ஆழமாக போனீங்களா அங்கே தான் குரோமோசோம் இருக்கிறது, அங்கே தான் உங்களுக்குள்ளே டிஎன்ஏ இருக்கிறது. அந்த டிஎன்ஏயினுடைய உயிர்ப்பாக, ஒவ்வொரு டிஎன்ஏயினுடைய உயிர்ப்பாக இந்த ஹோல் பாடியினுடைய உயிர்ப்பு நினைக்காதீங்க. டோட்டல் பாடியோ எதால் கன்ஸ்ட்ரக்ட் ஆனது உங்களுக்கு தெரியாததா? செல்கள், அப்புறம் திசுக்கள், அப்புறம் ஆர்கன்ஸ், அப்புறம் ஆர்கனல்ஸ், அப்புறம் உடல் உறுப்புக்கு பிறகு என்ன? உடலே முடிஞ்சு போச்சா? இந்த காம்பினேஷனை பூரா நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த காம்பினேஷன் பூராமே நாம் உணர முடியுமா என்றால் உணர முடியும். அந்த காம்பினேஷனை மட்டும் உணர்வதல்ல, அந்த காம்பினேஷனுக்குள்ள அண்டத்தில் இருக்கும் அத்தனையும் போன எபிசோடில் பேசிட்டேன். உங்களுக்குள்ளே இருக்கு என்பதை அக்செப்ட் பண்ணுங்க. அதைத்தான் சுவாமி விவேகானந்தர் சொன்ன வாக்கியமாக நான் கருதுகிறேன். You are having unlimited energy. You can do anything and everything. Believe in that ன்னு சொன்னார். இதுவரைக்கும் நடத்த முடியாமல் இருக்காங்கன்னு நம்ம பேச வேணாம். ஆனால் நான் சொல்லுகிறத நீங்கள் சிந்திச்சு பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக சிந்திச்சு பாருங்கள். ஒரு கருவில் ஒரு புள்ளி, கண்ணுக்கு தெரியாத அந்த விந்து அணுவினுடைய ஒரு புள்ளி இவ்வளோ பெரிய உடம்பாக ஒவ்வொருக்குள்ளேயும் ஆயிருக்கே. அப்போ இந்த புள்ளிக்குள்ளே இவ்வளவு இருந்திருக்கு இல்லையா? இந்த புள்ளிக்குள்ளே இவ்வளவு இருந்தால் இந்த உடம்பினுடைய பல கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான செல்களிலும் எல்லாமே இருக்குது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கை கால்கள் இயங்கி கொண்டிருக்கின்றன, எல்லா இயக்கமும் இந்த உடம்பில் நடந்துக்கிட்டு இருக்கு. உள்ளுறுப்புகள், இதயம் தனியாக இயங்கிக்கிட்டு இருக்குது, கிட்னி, ஒவ்வொரு உறுப்புகளும் தனித்தனியாக கட்டமைக்கப்பட்டு இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இதயம் இயங்குவதை கிட்னி இயங்க முடியாது, கிட்னி இயங்குவதை நுரையீரல் இயங்க முடியாது, நுரையீரல் இயங்குவதை கல்லீரல் இயங்க முடியாது, கல்லீரல் இயங்குவதை இன்டெஸ்டைன். ஹவ் ஒண்டர்ஸ்! அதுக்கு பிறகு தசைகள், நார்கள், நர்வஸ் சிஸ்டம், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். அதே மாதிரி கண் இயங்குவதை பொறிகள் பாருங்கள், காது இயங்க முடியாது, காது இயங்குவதை மூக்கு இயங்க முடியாது, மூக்கு இயங்குவதை வாய் இயங்க முடியாது. இந்த வாய்க்குள்ளே நாக்கு தனி. இந்த ஒண்டர்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இதை ஏன் சொல்கிறேன்னா, இந்த புள்ளிக்குள்ளே இவ்வளவு நம்ம இருந்திருக்கோம்ல, இது உண்மைதானே? அதே மாதிரியே இந்த உடம்பாயதுக்குள்ளே இவ்வளவு உறுப்புகள் இருக்கே, அதில் பேச்சு வேற போந்துருச்சு நமக்கு.
இதை போன்று இந்த உடம்பையே ஆத்மாவின் கருவி என்று மட்டும் நினைக்காதீங்க. இந்த பூமியினுடைய, இந்த பிரபஞ்சத்தினுடைய நேரடியான ஒவ்வொரு மனிதன் பார்க்கக்கூடிய ஒரு கருவி. அதைத்தான் சொல்லுகின்றேன். நீங்கள் யார் என்று புரிவதற்கு உங்களை உடலே தியானமாக அணுவணுவாக சிந்திக்க தொடங்கீர்களானால், அந்த உடலே தியானமாக ஒவ்வொரு அணுவணுவாக சிந்தித்தீர்களானால், அதாவது உடலுடைய அக உறுப்புக்கள், புற உறுப்புக்கள், அக உறுப்புகளுடைய இயக்கங்கள், புற உறுப்புகளுடைய இயக்கங்கள் அனைத்தையும் சிந்தித்தால் உங்களுக்கு தெரியும், இந்த உடம்பு தான் உலகத்தினுடைய முதல் அதிசயங்களில் ஒன்று. சில அதிசயங்கள் இருக்கலாம், ஆனால் நேரடியான முதல் அதிசயம். இந்த அதிசயத்தை 24 மணி நேரம் தூக்கிக்கிட்டே அலைகிறோம். ஆனால் இந்த அதிசயத்தை அவங்க திரும்பி பாருங்கள், உள்ளே பாருங்கள், அதெல்லாம் நான் சொல்லவே வரலை. கண்ணை வெளியே எடுத்து வச்சா தானாக இயங்குமா, அது மட்டும் சிந்திங்க. ராஜயோகம் என்றதில் பதஞ்சலி யோக சூத்திரத்துக்கு விளக்கம் சொல்லும்போது சுவாமி விவேகானந்தர் இந்த விளக்கத்தை சொல்லி வர்றார். கண்ணை வெளியே எடுத்து வைத்தால் இயங்காது, ஆனால் கண் இருக்க வேண்டிய இடத்தில் பொருத்தினால்தான் இயங்கும். இதை சொல்லுங்கள், விளக்கம் சொல்லுங்கள். என்னைக்காச்சும் புரிஞ்சுருக்கீங்களான்னு பாருங்கள். அப்போ தான் எல்லோரும் கேட்குறது, சார் இதுக்கு நேரம் இல்லை. இவங்க பாருங்கள், நீங்கள் சாகிறது வரைக்கும் அலைஞ்சு உங்கள் உடம்பு 100% கெடுத்து அதில் வர்ற பணத்தை மொத்தமாக மருத்துவத்துக்கு கட்டி நீங்கள் அலைகிற அலைச்சலில் உடம்பு மனசு அத்தனமும் கிளாதியாகி அதுக்கு பிறகு மதுவாக போகிறது, அது மற்ற எல்லாத்துக்கும் போய் கெடுத்த பிறகு படுத்த படுகையில் சிந்திச்சா எப்படி வரும்? அதைத்தான் நாங்கள் சொல்லுகிறோம். இது குழந்தைகளுக்கு பாடமாக சொல்லி கொடுத்து நீங்கள் ஆன்மீகம் அந்த மதத்தை சேர்க்கிறது எதுவுமே வேணாம். இது மதம் என்பது இடமே கிடையாது. மதம் என்பது இவர்கள் உருவாக்கியது, வச்சுக்கிறோம், அதை விட்டுருவோம். கோயில் இவர்கள் உருவாக்கியது, வச்சுக்கிறோம். ஆனால் நீ உங்களுடைய உடம்பே, அது பார்த்தா திருமூலர் சொல்லிட்டார் சார், உடம்பை வளர்த்தேனே உயிர் வளர்த்தேன்னு சொல்லிட்டார் சார். உடம்பை ஒரு காலத்தில் ஊனம் என்றிருந்தேன், உடம்பிற்குள்ளே ஒரு பொருள் கண்டேன் அப்படி சொல்லி, அப்புறம் இப்போ தான் உடம்பை நான் வளர்க்குறேன், அந்த உடம்பை வளர்த்தால் உயிரை வளர்த்தேன் என்று திருமூலர் சொல்கிறார். பூரா பாட்டு. நான் இதெல்லாம் வேணான்னு சொல்ல, அதுதான் உண்மை. அப்போ உடம்பை ஒரு காலத்தில் ஊனம் என்று அறிந்ததை, அதைத்தான் நான் கூறுகின்றேன். உடலையே தியானமாக சிந்தித்தால், சார் இதுக்கு எவ்வளோ டைம், என்ன டைம் ஒதுக்கணும்? யோகா போக வேணாம், மெடிடேஷன் போக வேணாம். தூங்க போகும்போது, சாப்பிட்டு தூங்க போகும்போது அட்லீஸ்ட் 1 மணி நேரமாச்சு நாம் அனுபவத்தோடு உயிரோடு இருக்கோம்ல, 20 நிமிஷம் சிந்திச்சு பாருங்க. கணக்கு வழக்கு பார்த்து, பேங்க் கணக்கு வழக்கு பார்த்து அதை டேலி பண்ணி தூங்குறதுக்கு காரங்களுக்கு நான் வரலை. இந்த பூமியிலே நீங்கள் ஒரு அரை மணி நேரம் தூங்க போகிறதுக்கு முன்னால், அல்லது காரில் பயணம் போகும்போது, அல்லது கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டுன்னு நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. சும்மா இருக்குமே. யாரிடமும் நீங்கள் பேச வேண்டாம். உங்கள் உடம்போடு நீங்கள் பேசுங்கள், உங்கள் உணர்வோடு பேசுங்கள். கண்ணு பார்க்குற சக்தியோடு இருக்கிறதே, காது கேட்குற சக்தியோடு இருக்கிறதே, மூக்கு நுகர்ற சக்தி இருக்கிறதே, நாக்கு சுவைக்கிற சக்தியோடு இருக்கிறதே, தொடு உணர்வோடு டச்சு இருக்கே. இந்த 5 சென்ஸு இந்த உடம்புக்குள்ளே இருக்கே. அப்படியே பார்த்து பாருங்கள், உங்களுக்கு என்ன வரும் தெரியுமா? நான் அதைத்தான் சொல்கிறேன். தன்மாற்றம், செல்ஃப் ரியலைசேஷன், செல்ஃப் ஆக்சுவலாம் பறந்து அளந்து ஒன்றுமே அடையலை சார். இது வரைக்கும் நீங்கள் அவங்க அடைய வைக்கலை சார், அல்லது அவங்களுக்கே தெரியலை சார் வைக்க. அவங்க அடைஞ்சிட்டாங்க. அவங்க பிஸ்னஸ் பண்ணிவிட்டு ட்ரெஸ்ஸெல்லாம் பார்த்தீங்கல்ல, நகையெல்லாம் போட்டுக்கிட்டு பார்த்தீங்கல்ல, கட்டடமெல்லாம் கட்டிக்கிட்டு பார்த்தீங்கல்ல, வேதங்களை ஓதிக்கிட்டு பார்த்தீங்களா? அதெல்லாம் நான் சொல்லே வரல. உங்களுக்குள்ளே கடவுள் இருக்குன்னு ஊரே, உலகமே, நாடே, இந்தியாவில், உலகத்தில் இருக்க அத்தனை பேரும் சொல்லிட்டான். அண்டத்திற்கு பிண்டத்திற்குன்னு சொல்லிட்டான் சார். நீங்கள் எப்படி அறிவது? அதுக்கு போய் பயிற்சிக்கு போகிறோம்ன்றீங்க. அந்த யோகாவுக்கு போகிறீங்க, எந்த யோகாவுக்கும் போவேன். அப்படியே உட்காருங்க, அப்படியே திங்க் பண்ணி பாருங்கள்.
மேலேருந்து திங்க் பண்ணி பாருங்கள். அதுக்கு தான் போனது அதுக்கு யூடியூப் போட்டுக்கங்கன்னு சொன்னேன். முதல்ல உடம்பை பார்த்துக்கங்க, ஹார்ட்டை பார்த்துக்குங்க, எல்லா உறுப்புகளையும் பார்த்துக்குங்க. அவன்கிட்ட போய் ஸ்கேன் பண்ண போகிறீங்க இல்லை வியாதிக்கு, அதுக்கு முன்னால் அத்தனை கண் ஹவ் ஐ ஒர்க்ஸ், அவ்வளோதான். 20 நிமிஷத்தில் 1000 வீடியோ வரும், போட்டு பாருங்கள். இது என்ன செஞ்சுருக்காங்கன்னா, உண்மையிலேயே சயின்ஸ் பாடங்கள்லாம் வச்சுட்டாங்க. அதுலேயும் குறிப்பு இப்போ ஐசிஐசி அப்புறம் சிபிஎஸ்சிலாம் கொண்டாந்துட்டாங்க. ஆனால் அந்த குழந்தைகளுக்கு லெசனுக்கு என்னென்று படி ஹவ் ஐ ஒர்க்ஸ்லாம் கேட்க மாட்டாங்க. அதில் 2 லெசனை கொடுத்து இது பார்ட்ஸ் ஆஃப் த பாடி, அந்த பாடியுடைய இது என்ன, அவ்வளோதான். கேள்வி பதில். அவனும் பசங்களை என்ன பண்ணுறான், பார்ட்ஸ் ஆஃப் த பாடி ஆஃப் த ஐ, பார்ட்ஸ் ஆஃப் த பாடி ஆஃப் தி ஹார்ட், எல்லாத்துக்கும் தெரியும். செல் பற்றி எழுதுங்க, எக்ஸ்பிளைன் அபவுட் த செல், நியூக்ளியஸ், நியூட்ரான், புரோட்டான் எல்லாம் சொல்லிக்கிறோம். எல்லாம் எவ்ரி திங் இட் கன்சிஸ்ட் ஆஃப் அப்படின்னு எழுதி விட்டோடனே டிக், 10க்கு 10 மார்க்ஸ். அதுக்கு வரலை தம்பி சார். உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒன்றினுடைய மொத்தத்தையும் அந்த மொத்தத்திலிருந்து எப்படி மாற்றங்கள் ஆகிக்கொண்டிருக்கிறது அதைத்தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். புள்ளியாக இருந்த நம்மளுடைய கருவறையில் இருந்த அந்த புள்ளி இவ்வளவு பெரிய உடம்பாக மாற்றமாயிருக்கு. அந்த மாற்றத்தோடு ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கு. அதைத்தான் நான் ஜனனமே மரணத்தின் வித்து என்று அடிக்கடி சொல்லுவேன். நீங்கள் பிறந்த நொடியிலிருந்தே மரணத்தை நோக்கி சென்று கொண்டே இருக்கிறீர்கள், உடனே மரணிப்பதில்லை, அவ்வளோதான். ஆனால் மரணம் என்பது கோடி மடங்கு நிரந்தரமானது. போய்கிட்டே இருக்கோம், டெத்ஸ் பார்க்குறோம், போய்கிட்டே இருக்கோம். நிறைய கிரேவியார்டு பார்க்குறோம். யூடியூப்பில் போட்டு பார்த்தா பல ஆயிரக்கணக்கான கிரேவியார்டெலாம் இருக்குது. இங்கேருந்து அமெரிக்காவுக்கு போய் பீத்தோவன் கிரேவியார்டை பார்த்துட்டு வர்றாங்க, மொசாட் கிரேவியார்டெல்லாம் பார்த்துட்டு வர்றாங்க, கல்லறைகள். என்ன உங்களுக்கு சொல்லுச்சு? அதை தான் புத்தர் சொல்லியிருக்கிறார் என்பதை நான் தகவல்களாக புரிந்து, அவருடைய டிவோட்டீஸ்களை இரவு அந்த சுடுகாட்டிற்கு சென்று பாருங்கள் என்று சொல்லுவாராம். இது எனக்கு தகவல். அவர் சொல்லியிருக்காரோ இல்லையோ, அது நான் அனுபவம் கொஞ்சம் பட்டு பார்த்தேன். புதூரில் ஒரு கிரேவியார்டு இருக்குது. அங்கே போய் ஒரு 15 நிமிஷம் நிற்கோம்னா ஒரு 5 நிமிடம் நமக்கு ஒன்றும் தெரியாது. அப்புறம் ஒவ்வொரு கிரேவியார்டையும் சிந்திச்சு அந்த போர்டுலாம் பார்க்க ஆரம்பித்தா, இவருனே ஜஸ்டிஸ்ன்றாங்க, இவருனே ஹைக்கு அட்வொகேட்டுன்றாங்க, இவர் டாக்டர்ன்றாங்க. இங்கே ஒரே இடத்துல தானே ஒரு பாடல் வந்திருக்கு இல்லைங்களா, மயான பீடம்தான் உலகத்திலே இருக்கக்கூடிய சமதர்ம பீடம்னு ஒரு பாடல் கூட தமிழ் பாடல் இருக்குது. ஐ திங்க் சரியா அந்த பாடல் உடனே ஞாபகம் வரல. தெரியுதா? இதற்குள் நாம் விடிய 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 பறக்கிறோம். பறக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை. ஆனால் உங்களுக்குள் இருக்க உடலை அறிந்து, உங்களுக்குள் இருக்கக்கூடிய உடலின் இயக்கங்களை அறிந்து, அந்த இயக்கங்களுடைய மாற்றங்களை அறிந்து, அந்த மாற்றங்களுடைய நுண் மாற்றங்களை அடைந்து, அந்த மாற்றங்களுடைய அதிநுண் மாற்றங்களை அடைந்து, இப்போ எளிமையாக புரியுங்க. நமக்கு தெரிஞ்சதை சாப்பிட்றோம், சாப்பிட்டு இது வந்துருங்க மாற்றமாகுது ஹார்மோன்ஸில். அதுக்கு பிறகு பாருங்கள் நுண்மாற்றம். அதிலிருந்து என்ன நடக்குது தெரியுமா? இரத்தங்கள் எடுக்கப்படுது, இரத்தம் வெளிவருகிறது அந்த உணவிலிருந்து. அது மட்டுமா வருது? இன்னும் அதிநுண் மாற்றமாக போங்க. அதில் ஒரு சக்தி இருக்கிறது. யூ கேனாட் see by naked eye. Without that energy you cannot survive. But the survival of your total life depends upon the food energy. அதைத்தான் சொல்கிறோம். நம்ம சொல்கிறோம், அன்னமும் எண்ணமும் திண்ணமானால் பன்முகமாகும் மூளைமடிப்பு. நான் இப்போ இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், நம்முடைய ஆன்மீகத்தை சொல்லிக்கிட்டு இருக்குது. நீங்கள் சாமியாராக போகிற வேலை இல்லை. உலகத்தினுடைய அத்தனையையும் கண்டுபிடிப்புகள், விஞ்ஞானத்தினுடைய உச்ச நிலையை நீங்கள் உருவாக்கலாம். படைப்பாற்றல் என்றால் இந்தியா தான்.
அறிவாற்றல் என்றால் இந்தியா தான். அந்த இடத்துல தான் நம்ம என்ன சொல்கிறோம், எங்களுடைய இந்தியாவில் அறிவாற்றலை உருவாக்கி விடுவோம், படைப்பாற்றலை உருவாக்கி விடுவோம், அதோடு மானுடத்தை உருவாக்கி விடுவோம், மனிதனை உருவாக்கி விடுவோம், மகா மனிதனை உருவாக்கி விடுவோம். ஏனென்றால் அதைத்தான் ஒரு அறிவியல் சொல்கிறேன். நான் ஏற்கனவே லேயே சுட்டி காமிச்சேன். நீங்கள் நீங்களாக இருக்க பழகினீர்களா? போன எபிசோட் சொன்னேன். 1440 நிமிடங்களிலும் 86,400 நொடிகளும் நீங்கள் நீங்களாக. That is without any compromise and without any comparison. Your action should be based on the consistency of communication action continuously and consciously, without any compromise and comparison. On this basis, if you are proceeding every seconds of your life, that is the real ஆன்மீகம். அதுதான் உண்மையான ஆன்மீகம், அதுதான் அறிவியல் ஆன்மீகம். உங்களுக்கு இதை போன்றே உங்களோடு இருப்பது 24 மணி நேரமும் இருக்கிறது. அந்த 24 மணி நேரத்தையும் நீங்கள் எப்படி செலவழித்தீர்கள் சிந்திச்சு பாருங்கள். நீங்கள் கடவுளை இப்போ பார்க்க முடியாது, பயங்கரமான வெற்றிகளெல்லாம் பார்க்க முடியாது. உங்களுடைய உடல் என்பது வெறும் உறுப்பை சொல்லிக்கிட்டு இருக்கல. அடுத்து பாருங்கள், உடலோடு இருக்கக்கூடிய மூளை, உங்களோடு இருக்கக்கூடிய நேரம். ஒரு மனிதனுக்குள்ளேயே 24 மணி நேரம் எவனும் எடுக்க முடியாதுன்னு எல்லோருக்கும் தெரியுமுங்க. அதை புரிந்தீர்களா? அதை அனுபவித்தீர்களா? அதை நடைமுறைப்படுத்தீர்களா? அதனுடைய விரிவாக்கத்தை புரிந்தீர்களா? அதனுடைய பரவாக்கத்தை புரிந்தீர்களா? That is the manifestation of your perfection, according to Swamiji சொல்வாங்க. That is the education. கல்வி என்பது என்ன? Manifestation of your education is the manifestation of your perfection. That is the potential. The potential which you occupy. The potential which has occupied you. அப்படி வச்சுங்க. The potential which is coming from mother's womb. Can you identify it? ஒரு நாள் பார்த்தீங்களான்னு பாருங்கள். பள்ளிக்கூடத்தில் போய் சேர்த்து போடுறீங்க. 12வது 13 12 முடிக்கிறது வரைக்கும் என்ன செய்கிறானே தெரியாது. படிக்கணும் மார்க் வாங்கணும். அப்படியே ஒவ்வொரு குழந்தையும் சிதைக்கிறீர்கள். பள்ளிக்கூடம் என்ற போர்வையில் இந்த உலகத்தையே நமக்கு அள்ளி கொடுத்திருக்கக்கூடிய நம்முடைய முனிவர்கள், ரிஷிகள், ஞானிகள், பூமி மேலே வச்சுங்க பிரம்மம். அதை பூரா ஒரு குழந்தைக்கு 1% கூட சொல்லிக் கொடுக்காம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 10வது படிக்கிற பிள்ளை, 12வது படிக்கிற பிள்ளைக்கு 37லேருந்து 50-40% பிள்ளைகளுக்கு தமிழ் படிக்க தெரியலேன்னு கண்டுபிடிக்கிறது தான் உங்கள் சிஸ்டமா? அதைத்தான் சொல்கிறேன். இந்த ஆன்மீகத்தையும் இந்த மாற்றங்களையும் உங்களுடைய ஆற்றல்களையும் நீங்கள் ஒரு நொடியும் பயன்படுத்துவதற்கு மாற்றங்களுடைய அவேர்னஸோடு இருந்தீங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு உண்மையான ஆன்மீகத்தினுடைய முதல் வகுப்பு நிறைவாகும். மறுபடியும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.